அந்த டெஸ்லா ஜூல்ஸ் இந்த டெஸ்லாண்டியாக்கு தான் சொந்தம் பிரான். இந்த கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு தான் அது சொந்தம் பிரான். அத நிச்சயமா நான் உன்கிட்ட விடவே மாட்டேன். திரும்ப உன்னால எப்படி சொல்ல முடியுது? இந்த தடவை நீ என்ன தோக்கடிக்க என்ன பிளான் கொண்டு வந்திருக்கன்னு தெரியாது ரெமான். ஆனா அது வேலை செய்யாது. இன்னுமா நீ பாடம் கத்துக்கல? You will get so Zed. அவனை தாக்கு சாவேஜ் டெஸ்ட்ராயர். டிராகன், எழுந்து போ, உன்னால முடியும். நிக்கோ, சீக்கிரமா வா. அது பிரயோஜனம் இல்ல. இப்ப வந்து என் பிளான தடுக்கிறதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஊர்ல வாழ்றதுக்காக இதை உருவாக்கணும். எல்லாரும் வாங்க, இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். எவாக்குவேஷன் சென்டர் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நம்ம அழகான அரண்மனை. நம்ம அரசர் இன்னமும் இங்க திரும்ப வரலையே. டியூக் பால், இங்க இருக்கிறது ஆபத்து. நம்ம இப்பவே அண்டர் கிரவுண்ட் ஷெல்டருக்கு போயே ஆகணும். டிட்லி, முதல்ல நீ இங்க இருந்து அந்த ஷெல்டருக்கு போயிடு. நம்ம அரசர் திரும்ப வர வரைக்கும் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா டியூக் பால், அரசர் இங்க இல்லாத போது இந்த அரண்மனையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நம்ம அரசர் இங்க திரும்ப வர வரைக்கும் நான் இந்த அரண்மனையை விட்டு வரவே மாட்டேன். டியூக் பால், இத பார்த்தா இந்த கிரகத்தோட முடிவு மாதிரி இருக்கு. பழங்காலத்து சிவிலைசேஷனோட ரூயிங்ஸ நாம தொந்தரவு பண்ணதுக்கான வேணாதான். நம்ம கை அங்க போனா இந்த மோசமான சூழ்நிலையில விட்டுட்டு போயிட்டானே அவன். ஒருவேளை அவ இதெல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடி போயிருப்பா. அப்போ நம்மள விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ல வரியா? நம்ம காய இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். அதனால அவன் நம்மளை விட்டுட்டு போனதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இல்ல, காய் நம்மள விட்டுட்டுலாம் போகல, கவலைப்படாதீங்க. ஆமா, காய் நிச்சயமா நம்ம எல்லாரையுமே காப்பாத்துவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காய் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனா குழந்தைங்களா நாங்க இந்த ஸ்டோனை நல்லபடியா மாத்துறதுக்காக தானே காய் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் என்ன 2 வாட்டி காப்பாத்தி இருக்கான். அவன் ஒரு ஹீரோ. அதனாலதான் அவன் நிச்சயமா வந்து காப்பாத்துவான்னு நான் சொல்றேன். நீ வருவல காய்? ஸ்குவாட் 5 E3ல இருக்கிற மக்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. இவாக்குவேஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நான் தான் ஸ்குவாட் 2 ரிப்போர்ட்டிங் இன். செக்டார் T1 எவாக்குவேஷன் பண்ற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆல் ரைட், மீதி இருக்கிற எல்லாரும் மத்த ஸ்குவாட்ஸ்ல போய் சேருங்க இப்பவே. எஸ் சார். இனி நீங்க தான் பாத்துக்கணும். கமாண்டர் ஹமோரா, கியர், செட், ஜான். டிராகன், நெத்தியடி சொல்லியடி. வெளியே வா, டார்ச் ஃபயர் பிளேஸ், ஃப்ளேம் கபாட்ஸ், இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். burning Hades bomber. ஆமா, இது என்னது? அங்க பாரு, அது டார்ச் ஃபயர் பிளேஸ். ஆமா, ஃப்ளேம் கர்பாக்ஸும் இன்ஃபர்னோ ஃபயர் பிரேக்கும் வந்திருக்கு. லேட்டா வந்ததுக்கு சாரி गाइस. கியர், செட், ஜான். அப்ப அந்த வாரியர் தான் சேவேஜ் டெஸ்ட்ராயரா? பாக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் தெரியறான். அப்ப சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. நீகோ, அவனை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை போய் பாரு. ஆனா நீங்க உனக்காக நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் சீக்கிரமா டிராகன் டாக்டர் பிராஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். ஜான் செட் எஸ். நாம எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு இந்த முறை காட்டுவோம்.
ஆகஸ்டோட இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பேட்டில் மொத்தமா முடிஞ்சது இல்ல? அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அவனை தாக்கு கோபாக்ஸ். அது கொஞ்சம் கூட அசையல. உங்களுக்கு புரியாது. என்னதான் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்ணா கூட உங்க யாராலையும் சேவேஜ் டெஸ்ட்ராயர் மேல ஒரு கீறல் கூட போட முடியாது. கோபாக்ஸ். என்ன? ஹே ஹே, பார்த்து சண்டை போடுங்கப்பா. நல்ல வேளை நான் இங்க வந்தேன். நான் வரலனா என்ன இருக்கும்? அது காய் காய் கொஞ்சம் இரு. இப்போ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண. ஹா! பின்ன என்னப்பா, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருந்தான்னு நினைச்சா நான் விடுவேனா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த விளையாட்டுல நானும் கலந்துக்கலாமா? பெரிய தப்பு பண்ற. லைட்னிங் உன்னை தோக்கடிச்சிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் கூடவே வந்து மோதலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன். கடைசியில நீ ஒரு வீக்லிங் லூசருங்கிறத நிரூபிச்சிட்ட பாத்தியா? வீக்லிங்கா? ஒரு லூசரா? ஒரு வகையில நீ சொல்றது கூட உண்மைதான். ஸ்டோன்ல இருக்க மக்கள் என்ன நம்பாததுனால நான் ரொம்ப வீக்கா தான் இருந்தேன். அதனால அவங்க என்ன கண்டுக்காம கை விட்டுட்டாங்க. ஆனா கூட எப்பவுமே ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்காக எப்பவுமே அவங்க வருவாங்க. அவங்க என்ன நம்புனாங்க. அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு நான் ரொம்ப போக்கஸ்டா இருந்தேன். அதனாலதான் நீ சொன்ன வார்த்தைகளை நான் நம்பினேன். ஆனா உண்மை என்னங்கறத நான் இப்ப உணர்ந்துட்டேன். நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எதிர்பார்த்தது இல்ல. அதனால உனக்கு முன்னாடி உதவுன மாதிரி இப்ப திரும்பவும் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் திரும்பவும் இழக்கிற மாதிரி ஆயிடும். நான் ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டேன். இன்னைக்கு நான் தோத்து போனாலும் நான் அதை என் மனசாரதான் செய்யணும். அவங்க இதுவரைக்கும் என்ன எப்படி பார்த்தாங்களோ அப்படி இருக்க கூடாது. அவங்க நம்புற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். அவனை விடாத மினோடோரஸ். அவ என்னமா பேசினான் பார்த்தல. ஆல்ரைட், வாங்க நம்மளும் போலாம். ஓகே, டார்ச் ஃபயர் பிளேஸ். அவனை விடாத இன்ஃபெர்னோ ஃபயர் ட்ராக். காயை விட எனக்கு நான் பின் தங்கி போக மாட்டேன். கம் ஆன் கோபாக்ஸ். ஹே காய்ஸ். ஆல் ரைட், இந்த ஃபுட்டேஜை எல்லா சேனல்லையும் பிராட்காஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் இங்க அமைதியா இருங்க. சீக்கிரம் வாங்க. உடனடியா இந்த சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. எஸ். கொஞ்சம் இருங்க. அது கியர் ஜான் ஜெட் கூட சண்டை போடுறாங்க. நம்ம காய் எல்லாரோடயும் சண்டை போடுறான். ஹே गाइस, இங்க வாங்க. गाइस சண்டை போடுற எல்லாரும் பாருங்க. நிஜமாவா? ரியலி? கொஞ்சம் இரு. அவன் யாரோட சண்டை போடுறான்? அது என்ன வாரியர் அவ்வளவு பெருசா இருக்கு? பாருங்க டியூக் பால், ஃப்ளேமோட பே பேட்லர்ஸும் காய் ஆஃப் ஸ்டோன்ஸும் சண்டை போடுறாங்க. எஸ், அந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குது? டெஸ்லாண்டியாவுல இந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கமாண்டர் ஹமோரா, இதுல ஒரு மர்மமான வாரியரை பாக்குறீங்கல்ல, அவன் தான் நம்ம எதிரி. இந்த இடத்துல இதுவரை இயற்கை சீற்றத்தை உருவாக்குனதுக்கான காரணமே இதுதான். அண்ட் டெஸ்லாண்டியாவை இதுதான் அழிக்க பார்த்துச்சு. அதோட பேரு சாவேஜ் டெஸ்ட்ராயர். என்ன சாவேஜ் டிஸ்ட்ராயரா? அப்போ அந்த பேரழிவுகளை உண்டாக்குனது அந்த வாரியர் தானா? நம்ம டெஸ்லாண்டியாவை காப்பாத்துறதுக்காகவும் அதுல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்காகவும் அவங்கள காப்பாத்துறதுக்காகவும் தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனால சப்போர்ட்ட கொடுங்க. நம்ம ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. உங்க நாட்டை சேர்ந்த தைரியமான பே பேட்லர்ஸ். டெஸ்லாண்டியாவையும் இங்க இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காகவும் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்காக நீங்க சியர் பண்ணுங்க. டியூக் பால், உன்னால முடியும் காய். ஏன் நீ அவகிட்ட தோக்க மாட்டே? கோ ஆன். உன்னால முடியும் காய். நீக்கோ, நமக்காக எல்லாருமே சண்டை போடுறாங்க. இப்ப நம்ம போயே ஆகணும். வா, சீக்கிரம் போலாம். எனக்கு தெரியும். guys, thank you.
Evil Getsu. டீப் அக்வேரியா ரமான், எவ்வளவு தைரியம் உனக்கு? பிரான், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல உன்னோட ஆப்போனன்ட் நான் தான். அதனால நான் உன்னை விட மாட்டேன். சீக்கிரம் போ டிராகன். நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. நம்ம சீக்கிரமா இதை முடிச்சாகணும். ரைட். ஆல்ரைட் சோரா, ஆம் 4 and 6 இப்ப ஆக்டிவேட் பண்ணு. நாம டிராகனுடைய ரைட் ஹேண்ட சரியான இடத்துல வைக்கணும். சரி, இது வச்சிட்டேன். கிராண்ட்பா, சோரா. ஏதோ டிவைஸ்னு சொன்னீங்களே, அதுதானா? அதேதான். புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த டிவைஸால ஒரு சின்ன சப்ஸ்பேஸ் கேட்டை ஓபன் பண்ண முடியும். சின்ன சப்ஸ்பேஸ் கேட்டா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ஸ்பேஸ் கேட்டை வச்சுதான் பிளானட்டரி எனர்ஜி எடுக்க முடியும்னு சொன்னானே, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? அதை உருவாக்குறதுக்காக டெஸ்லாண்டியாவில இருந்து அந்த காலத்து சிவிலைசேஷன் மக்கள் தான் உதவுனதா நம்ம கிட்ட அவன் சொன்னான்ல. அதே மாதிரி மத்த வாரியர்ஸ் கிட்ட இருந்து டோக்கனை எடுக்கும் போதும் அந்த மாதிரி சப்ஸ்பேஸ் கேட்ட வச்சுதான் அந்த வாரியர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாமளும் பண்ணி இந்த பிளானட்டை காப்பாத்த முடியும். அந்த ஈவில் கெட்சுவையும் சாவேஜ் டெஸ்ட்ராயரையும் பிரான் தான் கிரியேட் பண்ணான். அதுவும் இந்த டெஸ்லாண்டியாவில ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ல வாரியர்ஸ் பேஸ் பண்ணிதான். அப்படி பார்த்தா அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம வாரியர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதோட அதுதான் அவங்க மைனஸ் பாயிண்ட்டும். நீக்கோ, நீ அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயருக்குள்ள அந்த டேட்டாவை எப்படியாவது பொருத்தணும். அதுக்கப்புறம் அது டெஸ்ட்ராயருக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் கேட்டை திறக்கும். அதுக்கப்புறம் அது உறிஞ்சப்பட்ட டெஸ்டா ஜோல்ஸ நாம டிராகனை வச்சு நாம உறிஞ்சு எடுத்துடலாம். என்ன டைரக்டா டிராகனுக்குள்ள உறிஞ்சிடுறதா? ஓ, நீ அங்க என்ன பாக்குற? ஜான், உனக்கு ஒன்னும் ஆகலையே ஜான்? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாலையும் ஃபயர் ட்ரேக்காலையும் இன்னும் உங்க கூட சேர்ந்து சண்டை போட முடியும். கம் ஆன், இப்பவே ஓடி போயிடாதீங்க गाइस. ஏன்னா இப்ப நான் தோத்து போனேன்னா எனக்காக காத்துட்டு இருக்க குழந்தைங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. நாங்க தான் ஃப்ளேம் உடைய வாரியர்ஸ். நாங்க தான் வீழ்த்த முடியாத சோல்ஜர்ஸ். எங்க உடம்பு இரும்பால உருவாக்கப்பட்டிருக்கு, மனசு நெருப்பால. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னே தெரியல. ஆனாலும் கடைசியா நான் உங்க கதையை முடிச்சிடுவேன். அவங்களோட முடிவை நீ வேடிக்கை பாரு ரெமான். அவங்க கஷ்டப்படுறத பாரு. இன்னும் கொஞ்சம் தான். சோரா, இப்ப கனெக்ஷன் 2 and 3 கனெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் பாத்துக்கிறேன். லைன்ஸ் 2 and 3 கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் गाइस, தாத்தா சீக்கிரம் பண்ணுங்க. சோரா, ஜெட், சாவேஜ் டெஸ்ட்ராயரோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அவங்களோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. Oh no! அது வருது. இது ரொம்ப மோசம். Crossing sword. இப்ப யாரு வந்தது? கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் நேரத்துக்கு வந்துட்டேன், பாத்தீங்கல்ல? அது ஆகஸ்ட். நம்ம அரசர் கிங் ஆகஸ்ட். அப்ப நீயும் என்னை ஏமாத்த போறல்ல?
நீ என்ன ஏமாத்தினா உன்னோட அன்பான சன்பஸ்திக்கு என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. பிரான், இதுக்கு முன்னாடி உனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த கிங் ஆகஸ்ட் இப்போ மாறிட்டான். என்ன சொன்ன? அவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ராயல் ஃபேமிலியோட பெருமையும் புகழையும் காப்பாத்துறது மட்டும்தான் முக்கியம்னு அப்ப இருந்த கிங் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல தான் ஒருத்தன் வந்து அவனை ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா இப்போ நான் அதை உணர்ந்துட்டேன். என் தாத்தா எங்க அப்பாவோட ஆசையே இதே பூமியில எங்க நாட்டை செழிப்பாவும் வளமாவும் ஆக்குறது தான். அதனால தான் அவங்க அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அழிக்க நான் விட மாட்டேன். ஓ, அப்படியா சொல்ற? ஆரம்பத்துல இருந்தே டெஸ்லாண்டியா மோசமான நிலைமைக்கு போறதுக்கு நீ தானே காரணம் ஆகஸ்ட். இப்போ வந்து என்கிட்ட இப்படி பேசினா நான் நம்பிடுவேன் நீ நினைக்கிறியா? இப்போதைக்கு என்னால எதுவும் கேட்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம கியரும் கையும் மத்தவங்க யாரும் என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட விரும்புறேன். அட்லீஸ்ட் நான் என் பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட், நான் இந்த டெஸ்லாண்டியாவுல ஒருத்தனா இருந்து இப்ப சண்டை போட போறேன். அண்ட் ஒரு பே பேட்லரா வாரியரால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். சேபர் லயன். கிங் ஆகஸ்ட், இந்த அரசர் தான் நான் ஆரம்பத்திலிருந்து நம்பி அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். சோல் வாட்டர்ஸ், கிங் ஆகஸ்ட ஃபாலோ பண்ணு. இவங்கள நம்பலாமா? நாம அந்த ஆகஸ்ட் நிஜமா இப்ப நம்பலாமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவன் போய் சொல்லுவான்னு எனக்கு தோணல. சோ இப்போதைக்கு அவங்களோட மோதிரத்துக்கு நமக்கு சரியான பாலம் தேவை. லெட்ஸ் கோ. ரைட். டார்ச் ஃபயர் பிளேஸ், போய் தாக்கு. அவங்கள விடாத மினோடோரஸ். கோ சேபர் லயன். நம்ம அரசர் ஃப்ளேமோட ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறாரு. ஆரம்பத்துல இருந்து நம்ம அரசர் நம்மள விட்டுட்டு போக மாட்டார்னு எனக்கு தெரியும் ஜூக் பால். அவனை விடாதீங்க. ஹியர் செட் ஜான். அவனை விடாதீங்க. அவனை தூக்கிடுங்க. பிரைம் மினிஸ்டர் நிக்கோ ஆல் என்ன ஆனாங்க? நம்ம பே பேட்லர்ஸ்க்கு என்ன ஆச்சு? ஓகே, இப்போ ஃபைனல் சர்க்கியூட்டை நம்ம கனெக்ட் பண்ணா வேலை முடிஞ்சது. நீங்க தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க, விட்டுருங்க. இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பிரான். இப்ப நீ பார்த்தால இந்த டெஸ்லாண்டியாவோட எதிர்காலத்தை அந்த கிரகத்துல வாழ்ற மக்களால மட்டும் தான் தீர்மானிக்க முடியும்னு அதை எப்போதுமே நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். பே பேட்லர்ஸ் இந்த உண்மையை உணர்ந்து அவங்க எல்லாரும் ஒரு நாள் ஒன்னா சேருவாங்கன்னு நம்பிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாரும் உன்னோட கெட்ட எண்ணங்களை அழிச்சு இந்த டெஸ்லாண்டியாவோட எதிர்காலத்தை உருவாக்க போறாங்க. இதுக்கு பேரு தான் நம்பிக்கை. டெஸ்லாண்டியாவோட எதிர்காலமா? அதுதான் நம்பிக்கையா? அப்படின்னா நீ சொல்ற எல்லாத்துக்குமே என்னோட இருள் தான் ஒரு முடிவா இருக்க போகுது பாரு. Marius! Sid! John! உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் உண்மை பே பேட்லர்ஸ். இனி டெஸ்லாண்டியாக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாம் இருள்ல கலந்து காணாம போயிடும். Dragoon! வாவ், அத
பாத்தீங்களா? அருமையா இருந்தது. அம்மா நான் நிக்கோ. பார்த்தேன் அது. ஓகே அவ கதையை முடிப்போம் டிராகன்.